ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி பிளாக் போத்திஸ் தான் போயிருந்தோம். எஸ்கலேட்டரில் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். மேலே வந்து நம்ம 5th ஃப்ளோர் தான் போகிறோம். கிராசரிலாம் ஷாப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் எல்லா மளிகை ஜாமானும் அங்கே வாங்க மாட்டோம். ஒரு சில என்ன சொல்கிறது, அந்த ஷாம்பூஸு அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், முன்னாடி அவர் போயிட்டுருக்காரு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது அந்த ஃப்ளோர்ஸ் வந்து இது கிட்ஸு. எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிட்ஸ் ஃப்ளோர் போகிறது, ரொம்ப ஆசை. அவ்வளோ டாய்ஸுங்க. நம்மளாம் குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் இட்டுட்டு போய் விட்டால் என்ன பண்ணியிருப்போனே தெரியாது. அப்போல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு சான்ஸ்லாம் கிடைக்கல. நம்ம பெற்றோர்லாம் இந்த அளவுக்கு இங்கெல்லாம் இட்டுட்டு போனாங்களான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கேயோ சுற்றி காட்டுவாங்க. பீச்சு விட்டால் பார்க்கை விட்டால் பீச்சு, அதை விட்டால் என்ன எப்பயாவது சினிமா, அப்புறம் எங்கேயாவது டூர் கூப்பிட்டு போவாங்க. அதே தான் நம்ம பார்த்ததெல்லாம். இப்போ இருக்க கிட்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸு, அது இது கிட்ஸ் கேமு, ஷாப்பிங் மாலு, ஏகப்பட்டது இருக்குங்க. அப்பா மறுபடியும் குழந்தையாக மாறிடலாமான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு 90s கிட்ஸோ அம்மா அப்பா கிட்ட இருந்திருக்கணுங்க. ஏன்னா இப்போ 90s கிட்ஸ் எல்லாமே லைக் குழந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கே எல்லாத்து மேலேயும் ஆசை. அங்கே பாருங்கள், அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு. நம்மளை மாதிரி பசங்க சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ராஜடி தாங்க லைஃப் ரன் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு கரெக்டு. நம்ம கிட்ஸ் தாங்க நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, நாம் அவங்கக்கிட்ட மாட்டுறோம். இப்போ இருக்க கிட்ஸு ரொம்ப ஐக்யூ ஜாஸ்தி தாங்க, முடியல. அதனால் இன்றைக்கி எல்லோரையும் கழட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் சோலோவாக வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேர் தனியாக ஒரு ஷாப்பிங் வந்தோம். ஆனால் பாருங்கள், அங்கே வந்து கூட ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. சரி, தனியாக வந்திருக்கமே, ஜாலியாக இது பண்ணுவோம். இல்லை, இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு. அப்படியே பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி, இது என்ன எக்ஸ்பைரி, இது எத்தனை கிராம், இது எவ்வளோ அமௌண்ட் வருது, இந்த கிராமுக்கு எந்த அமௌண்ட்டு, இந்த கிராமுக்கு எந்த அமௌண்ட்டு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வாப்பா சாமி. நாம் போய் நம்ம ஐட்டம்ஸு பார்ப்போம், அந்த ஜூஸு ஐஸ்கிரீமு அது இதுன்னு நம்ம ஐட்டம்ஸை பார்க்கறதுக்கு நான் கிளம்பிட்டேங்க அங்கேருந்து. சரி, அந்த ஐஸ்கிரீம் ஆசை எங்கே போனாலும் நம்மளை விடாது. ஐஸ்கிரீம்னா அவ்வளோ ஃபேவரட் எனக்கு. நீங்கள் எதையாவது ஒரு ஃபைட்டுங்க. நான் சரி கேட்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச எதை எடுக்க போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் ஆகுதுன்னு சொல்லுவார். பாருங்கள், ஐஸ்கிரீம் எடுத்தேன் 300 ரூபாயா. அப்பா பட்ஜெட் தாங்காதுடா சாமி. இதுவே 300 வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறதாங்க தெரியும், எங்கே போகுதுன்னே தெரியாது. என் பசங்க கண்ணில் கிடச்சிருச்சு. அதை காலி பண்ணுற வரைக்கும் என் பையன் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே அகோரி மாதிரி தவம் இருப்பாங்க. அதை காலி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பான். நான் அதுக்கு மேலே அவன் எப்படா ஸ்கூல் போவான்னு பார்த்துட்டு நான் முக்கால்வாசி காலி பண்ணுறேன். அப்புறம் அங்கேருந்து போய் ஃப்ரூட் செக்ஷனில் அவகோடா எடுத்தோம். அவகோடா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் அந்த ஜூஸ் குடித்தேன். இதை வந்து ஜூஸ் போட்டு அந்த மில்க் வித் சுகரு செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் தான் அந்த டேஸ்ட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ கூட வாங்கிட்டு வந்தாங்க. நான் டெய்லி போட்டு குடித்தோம். இப்போ கொஞ்சம் வெளியெலாம் விசாரிச்சப்போ 400 kg அந்த மாதிரி சொன்னாங்க. பட் போத்தீஸில் 1.9 kg. நாங்கள் ஒரு 1 kg எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சும்மா கொஞ்சம் மல்லிகை ஷாம்பூஸ் அதெல்லாம். அப்புறமா ஃபைனல் டச் பில் போட வந்தாச்சு. பில் போட்டுட்டு கீழே இறங்கி வந்து ஒரு ஐஸ்கிரீமு 10 ரூபாங்க, வெண்ணிலா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் அங்கேயே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள்.